என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகுவதாக ஒரு தகவல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ என்டிஏ கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், அதுக்கடுத்து ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படியான கட்சிகள் எல்லாமே என்டிஏ கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்தித்தாங்க. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகளை வாங்கினாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவங்க தனியாக ஒரு தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. படுமோசமான ஒரு தோல்வியும் சந்தித்தாங்க. பல இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக டெபாசிட் இழந்தது. 3வது இடம் 4வது இடங்கள்லாம் போனது. இப்போ அந்த என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை சரியில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி சந்தித்தார்? அவர் மோடிக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கி என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணார்ல. பிரச்சாரம் பண்ணி தான் தோல்வியை சந்தித்தார். அதிமுக ஒருங்கிணைந்து அந்த நேரத்தில் தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலை. இப்போ என்டிஏ கூட்டணி ஆகாதுன்னு சொல்லி வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி போய் அது என்டிஏ கூட்டணியோட போய் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். அதாவது எப்படின்னா பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கள்லாம் அந்த கூட்டணியை விட்டே வெளியேற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் ஒருங்கிணைந்து 2026 தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்தி அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன கிடையாது. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை ஒவ்வொருத்தராக வெளியேற்றணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யார் பிடிக்கலையோ அவங்கள பூரா வெளியேற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி சார்லரா போட்டுவிட்டு இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதனால வெளியேறினாங்க? 2019 தேர்தலேருந்து 2024 தேர்தல் வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. தேர்தலை சந்திக்கிறாங்க. மோடி பிரதமராக வர வேணும்னு சொல்லி ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. 33% வாக்குகள் வாங்குறாங்க. அங்கே அதிமுக டெபாசிட் இழக்குது. அதே மாதிரி தேனியில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிடுறாங்க. அங்கேயுமே அதிமுக டெபாசிட் இழக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி வச்சுட்டதுனால இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 20% இருக்குது, நம்மள்கிட்ட ஒரு 18% இருக்குது, மொத்தம் 38%. இதை வச்சு நம்ம வெற்றி பெற்றலாம், திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து போனாலும் ஓபிஎஸ் இல்லாமல் அங்கே வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் 18% வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னா பிஜேபியினுடைய செல்வாக்குனால வாங்கினது கிடையாது. அங்கே உள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் 2 பேருமே இருந்தாங்க. அதனால ஒரு 18% வாக்குகள் கிடைச்சது. இப்போ ஜான் பாண்டியனுக்கோ, பாரிவேந்தருக்கோ, ஏசி சண்முகத்துக்கோ, ஜிகே வாசனுக்கோ இவங்கெல்லாம் என்ன பெரிய ஒரு 3%, 4% வாக்கு இருக்க கட்சிகளாக என்ன அவங்க மொத்தமாக சேர்ந்தே 1% கூட தேர மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி வச்ச உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை இப்போ நயினா நாகேந்திரன் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்சுட்டாலுமே அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பிஜேபியினர் எந்த விதமான ஒரு ஆலோசனையுமே நடத்தலை. மத்திய உள்துறை அமைச்சர் இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணி உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 முறை தமிழ்நாடு வந்திருக்கிறாங்க. வந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே தமிழ்நாடு வர்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்குறாங்க. அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டே வந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான அழைப்புமே கொடுக்கறதில்ல. தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவன்னா பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய தலைவனுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல நம்ம போய் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணி விட்டு வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே சமூக வலைதளங்களில் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுடைய கருத்தை ஏற்று செயல்படக்கூடியவர். அதனால தான் தொண்டர்களுடைய என்ன
ஓட்டம் எப்படி இருக்கோ அவங்களுடைய மனச்சாட்சியாக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரியே இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்க. அந்த என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. இது ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் போகிற சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. அதை வந்து சரி செய்து சமாதானப்படுத்தி எப்படியாவது வந்து கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லி இங்கேருந்து போகிறார். அந்த தேர்தல் பரப்புரைக்கான ஒரு சுற்றுப்பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து இப்போ வந்து மதுரை வர போயிருக்கார் இல்லையா. காசுகளை கொட்டி கூட்டங்களை கொட்டி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காரு. திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு உறவோடு தான் வந்து இருக்கிறாங்க. திமுகவும் வந்து பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிற வரை தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரோ அதை பூராமே வந்து திமுக செய்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கிறாரு. அங்கே வந்து அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுறதில்ல. ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியை பேரை சொல்லி அதனுடைய தலைவர்களை பேரை சொல்லி எல்லாமே வந்து பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அமமுகவினுடைய பெயரையோ டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரையோ வந்து எந்த இடத்துலையுமே வந்து உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. டிடிவி தினகரன் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், மோடி கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், அமித்ஷா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லிட்டு வரும்போது இப்போ வந்து ஜான் பாண்டியன் நடத்தின மாநாடாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஜிகே மூப்பனார் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த பாஜக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான அழைப்புமே வந்து விடுக்கலை. அதிமுகவில் வந்து டிடிவி தினகரன் பிரிஞ்சு 2019 பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5% வாக்குகள் வந்து வாங்குறாரு. அதுக்கடுத்து 2021 சட்டசபை தேர்தல் வருது, கிட்டத்தட்ட ஒரு 3% வாக்குகள் வந்து வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக தோல்விக்கு அமமுகவும் ஒரு காரணமாக இருந்தது. அன்றைக்கி 2021 சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க, டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்துக்கிறோம், அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும், அவருக்கு கொடுக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே இணைச்சி அவங்களுக்கு வந்து சீட்டை கொடுப்போம், நம்ம வந்து திரும்பவும் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கேட்குறது மாதிரியே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த இதெல்லாம் வந்து நிராகரிச்சிட்டார். பார்த்துக்கலாம், நம்ம தனியாக நின்று நம்ம ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே போனார். கடைசியில் தோல்வி மட்டும்தான் மிஞ்சிச்சு. இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையுமே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு அமமுகவுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து எந்த விதமான மரியாதையுமே வந்து கொடுக்கறதில்ல. பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாடு வர்றாங்க, 3 முறை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுமே தமிழ்நாடு வர்றாங்க, டிடிவி தினகரனோட எந்த விதமான சந்திப்புமே வந்து நடத்தலை. இப்போ தொடர்ந்து எப்படின்னா எப்படி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து டிடிவி தினகரனுமே வந்து ஓரங்கட்டப்பட்டு வருகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் பிஜேபி மேலே கடுமையான ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. இனிமேல் வந்து நம்ம பிஜேபி கிட்ட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து என்ன சொல்கிறாங்க, இது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மேலும் ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ விஜய் தலைமையில், தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து தனியாக வந்து களத்தில் நிற்கிறாரு. அதிமுக ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கு, திமுக ஒரு மெகா கூட்டணியில் இருக்குது, புதிதாக ஒரு கூட்டணி உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிடிவி தினகரன் அவங்க வந்து சூசகமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட வந்து செய்திகள் வந்து கேட்கும்போது கூட அதை வந்து நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இதுவரையிலுமே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு எந்த இடத்துலையுமே வந்து சொல்ல கிடையாது. அவர் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர டிடிவி தினகரன் வந்து எங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள் எல்லாமே வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் தலைவராக இருக்கட்டும், மத்திய இணையமைச்சராக இருக்கட்டும், அந்தந்தருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பூரா வந்து அந்த தேர்தல் பரப்புரையில் கலந்துக்கிட்டாலுமே
அங்கே அமமுகனுடைய பேரோ டிடிவி தினகரன் அவருடைய பேரையோ வந்து உச்சரிக்க மாட்டேங்காங்க. இதே மாநில தலைமையாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனே எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரையில் வந்து கலந்துக்கிறாரு. அப்போது கூட வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவருடைய பேரையும் அமமுகனுடைய பேரையுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த 2 பேரும் இருக்கக்கூடாது. அதற்கான வேலையில் அவர் வந்து செய்கிறார். இப்போ அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தல் காலத்தை சந்தித்து நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியும் கூட கிடையாது. ஆனால் காசு பணம் இருக்குது இல்லையா, அதை வச்சு வந்து ஒரு கூட்டங்களை கூட்டி ஒரு நமக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து காட்டிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி அம்மாவோ கிடையாது. காசு கொடுக்குறாங்க, கூட்டத்தை கூட்டுறாங்க, அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுகிற வார்த்தையிலும் முன்னுக்கு பின்னா பேசுகிறாரு. கடைசியில் வந்து மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தையை வந்து வாபஸ் வாங்குறாரு. அப்படியான ஒரு பேச்சுக்கள் தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. என்டிஏ கூட்டணி நடத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான அழைப்புமே வந்து விடுறதில்லை. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து இப்போ ஒரு மாறுபட்ட கருத்துக்களை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் மேலும் ஒரு அணி உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்குற அளவுக்கு ஒரு மாநில தலைமையை பிஜேபி கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் கூட பேசிட்டு போனாங்க. எங்கள்கிட்ட வந்து 18 இருக்குது, அவர்கிட்ட வந்து 20க்கு, மொத்தம் 38 இருக்குது, நாங்கள் வந்து எளிதில் வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 18% வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் சொல்கிறதில்ல, நயினார் நாகேந்திரன் சொல்கிறதில்ல, மத்திய உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா அவர்களும் சொல்கிறதில்ல. போகிற போக்கில் விதைச்சிட்டு போட்ட மாதிரி அவங்கள்ட்ட 20, எங்கள்கிட்ட 18, மொத்தம் 38, நாங்கள் திமுக வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்களே தவிர இது வந்து வெற்றி கூட்டணியா அப்படின்னா வெற்றி கூட்டணி கிடையாது. என்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த என்டிஏ கூட்டணி விட்டு விலகி வந்தாங்களோ அந்த கூட்டணி வந்து பலவீனமாகி போச்சு. நீ அடுத்து வந்து டிடிவி தினகரன் அவர் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அதிமுக என்டிஏ கூட்டணி ரெண்டும் சேர்ந்து வாங்கக்கூடிய வாக்கே வந்து மொத்தம் ஒரு 15 to 17% வாக்குகள் தான் வாங்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 3வது அணியாக வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக வந்து ஒரு திரை நட்சத்திரம் அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு நபரும் கூட நடிகர் விஜய் அவர்கள். ரசிகர்கள் பட்டாளம் வந்து நிறையா இருக்குது. இப்போ தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு மாற்றுன்னு சொல்லி வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது எல்லாருமே வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இது தேமுதிக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு ஆதரவு வந்து கொடுத்தாங்க. நாளடைவில் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் விஜயனுடைய வருகையை வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. மேலும் ஒரு கூட்டணி தமிழகத்தில் அமையும் சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதும் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து டிடிவி தினகரன் விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதைத்தான் அமமுகவுடைய தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நன்றி, வணக்கம்.